என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 62 சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டுள்ளது. இதில் கணக்கில் வராத பணம் மொத்தம் 37 கோடியே 76 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ரெய்டில் கைப்பற்றப்படும் கோடிகள். நள்ளிரவு வரை நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. உச்சகட்ட பரபரப்பில் சார்பதிவாளர் அலுவலகங்கள். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கையில கோடிகள் புரள்கிறது போல தமிழக மக்களோட கைகள்ல இல்ல, தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள்ல. சென்னை, கோவை, திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையும் 62 சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்தே பல்வேறு அரசு துறை அலுவலகங்கள்லையும் அமைச்சர்கள் திடீர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல ஒரு சில அதிகாரிகள், ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதாக தமிழக காவல்துறையின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் புகார்கள் குவிந்திருக்கின்றன. தயாராக இருந்த தனிப்படை போலீசார் தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு சென்று அதிரடியான சோதனையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அலுவலக கதவுகள் மூடப்பட்டன. உள்ளே இருந்த அதிகாரிகள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுடைய செல்போன்கள் பெறப்பட்டு தனி இடத்துல வைக்கப்பட்டன. பத்திரப்பதிவுக்காக வந்த மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டாங்க. இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர சோதனையில ஈடுபட்டார்கள். திருவள்ளூர் இணைசார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த சோதனையில கணக்கிலே வராத 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை விருகம்பாக்கம் சார்பதிவாளர் அலுவலகத்துல 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த 3 ஆவண எழுத்தர்களிடமிருந்து கணக்கில் வராத 1 கோடியே 20 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேர் மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து லஞ்சப்பணம் என்பது இது உறுதி செய்யப்பட்டால் 3 பேரின் ஆவண எழுத்தர் உரிமம் ரத்து செய்யப்படும் என போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டம் வள்ளத்தில் 30,120 ரூபாயும், துறையூரில் 30,000 ரூபாயும், திருவெரும்பூரில் 52,000 ரூபாயும், பெரம்பலூரில் 13,500 ரூபாயும், குளித்தலையில் 90,000 ரூபாயும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வேலூரில் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 62க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தீவிர சோதனை நடத்தப்பட்டது. பல இடங்கள்ல சோதனை நள்ளிரவு வரை நீடித்திருக்கிறது. இதில் கணக்கில் வராத பணம் மொத்தம் 37 கோடியே 76 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழகம் முழுவதும் 43 சார்பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் பதவியேற்ற பின் இதுவே தமிழகத்தில் நடக்கும் முதல் ரெய்டு. இதற்கு பின்னால பலமான வாத்தி ரெய்டின் உத்தரவும் உள்ளது. இத்தனை கோடிகள் கணக்கிலே வராமல் மக்கள் தினம் வந்து செல்லும் ஒரு அரசு அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த ரெய்டு தமிழகத்தையே என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. விசாரணைக்கு பிறகு எத்தனை லஞ்ச முதலைகள் சிக்க போகிறார்கள்? இத்தனை கோடிகளுக்கும் எங்கிருந்து வரப்போகிறது கணக்கு? சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆரம்பித்த இந்த ரெய்டு அரசியல் தலைகளையும் உருட்ட போகிறதா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.